அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வார கூட்டத்தின் தொடக்கமாக ஆரம்பித்து வைப்பதற்காக கிராத் ஓதி தொடங்கி வைப்பார் அர்ஷத் அஹமத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والدين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رجعنا أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فضل غير المعدوم فما يكذبك بالدين أليس الله بأحكم الحاكمين. அல்ஹம்துலில்லாஹ். அவள் நாவாற்றலையும் ஓதுதல் ஆற்றலையும் நல்லா தன் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அடுத்தபடியாக இந்த வார உரையாடலுக்கு நம்முடைய அஸ்ரார் அஹ்மத் அவர்கள் சிறப்பு பேசுகிறார். அல்லாவின் நாட்டத்தை கொண்டு நம்மளும் நம்மளுடைய ஊர் மக்களும் நம்ம சமுதாயமும் வழி தவறி போயிடக்கூடாது, நேர்வழி பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சு அல்லாவோட நாட்டத்தை கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு உரை பேசும்போது அந்த உரையில் வந்து அல்லாவுக்கு இணை வைப்பவரை பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கமே கிடையாது, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நிரந்தர நரகம் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற பெரும்பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுத்துருவான் அல்லாஹ். ஆனால் இணை வைப்பவர்களுக்கு வந்து மன்னிக்கவே மாட்டேன், அவருக்கு செல்லும் இடம் நரகம் தான், அவ்வளோ கோபம், அவனுக்கு இணையாக வச்சிடவே கூடாதான். அதனால் அல்லாவின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்று, அல்லாஹ் படைத்த படைப்புகளையும் மனிதர் மேலேயே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து நினைவூட்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக அல்ஹம்துலில்லாஹ்? நம்ம எல்லாரையும் முஸ்லீமாக படைத்ததற்கு, நமக்கு இப்போது இந்த அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்கு, இங்கே நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்த்ததுக்கு, நம்மளை முஸ்லீமாக படைத்ததே பெரும் பாக்கியம். இன்னொன்று, நம்மளை இங்கே நம்ம நினச்சிருப்போம் நம்ம தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி தான் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம இந்த நேரத்தை வந்து ஒரு தவறு செஞ்சுருந்துருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், எந்த ஒரு நன்மையும் பெறாமல் கூட அமைதியாக நம்ம உட்காந்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை நம்ம போவோம், நம்மளோட மக்களோ சமுதாயமாக வழி தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசில் ஒரு முயற்சி செய்கிறோம். அப்போ முடிவு எடுக்கிறோம், நம்ம வந்து இப்படி பண்ணிடணும்னு. அப்போ அல்லாஹ் நமக்கு அதுக்கு வழி வகுத்து நம்மளை இங்கே வந்து வர வச்சுருக்கான். அப்போது அல்லாஹ் தான் நாடுறான். இப்போ அல்லாஹ் வந்துட்டு ஒரு இதில் சொல்கிறான், அவன் வந்து நான் எப்படின்னா, ஒருத்தன் வந்து கோவப்பட்டு வழி தவறி இவன் போயிடணும், இவனுக்கு வந்து நேர் வழியை கொடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானா, அல்லாவை தவிர வேறு யாரானே அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் நினச்சா மட்டும்தான் முடியுமா. அப்போது இங்கே வர்றதுக்காக, இங்கே நம்மளோட நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கான். அப்படிங்கிறப்போ எல்லா இடத்துலையும் நாடி தான் வச்சுருக்கான். அது பெரும் பாக்கியம். நமக்கு அல்லாவே நினைக்கிறான் நம்ம நேர்வழி படணும், அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நினைக்கிறான். அப்போது அதை நம்ம பயன்படுத்தி நம்ம அல்லாஹ் இடத்துல நெருங்கி போகணும், வழி தவறி போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம், இங்கே வந்து அதிகமாக நடக்கிறது நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறது. நம்ம அழகாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இது வந்து எதனால் அப்படின்னா, அல்லாஹ் வந்து அழகானவன், அவன் அழகை விரும்பக்கூடியவன் தான். இந்த உலகத்தை மனிதர்கள் யார் படைத்தா? அல்லாஹ் தான் படைத்தான். அவன் படைத்தவன் எப்படி அசிங்கமாக இருக்கும்? நம்மளை அது படைத்ததெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ இருக்கும், அது அவ்வளோ அழகாக நம்மளாம் படைச்சிருக்கான். இதில் வந்து எதுக்காகனா, இப்போ இருக்க அந்த நிறைய கேள்விப்படுறோம், வாலிபர்கள் இந்த அந்த ஒரு ஸ்கூல் பருவத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெண் மீது அது தவறு, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறதே தவறு. ஒரு பெண் மீது ஒரு காதல் கொண்டு, அந்த வயசு காதல் கொண்டு அதில் வந்து ஒன்று நினச்சி ஒரு ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு போய் அது என்ன ஆயிடுனா, ஒரு முடிவில் ஒரு சேராமையோ ஒரு பிரிவோ ஆயிடுது. இப்போ அவன் என்ன பண்ணிடுறான், அதனால் ஒன்று அந்த ஈஸியாக கிடைக்கக்கூடியது போதைப் பொருட்கள்லாம் கிடைக்கும், ஒன்று அவன் அதை எடுத்துக்குவான், அந்த அவனாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு துன்பத்துக்கும் வலிக்கும் மருந்தாக அதை எடுத்துக்குவான், இல்லைனா அவன் உடலை கிழிச்சுக்குவான். இப்போது இதனால் எதுவுமே மாறிட போகிறது இல்லை. இந்த உடலுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிற காயத்துக்கு நாளைக்கு எல்லா இடத்துல பதில் சொல்லணும். இது அவன் கொடுத்த உடம்பு, இதை அவங்ககிட்டே ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும். இதில் நம்ம ஏற்படுத்திட்ட காயத்துக்கு பதில் சொல்லணும். அப்போது
ஒரு ஏன் வந்துட்டு இந்த அழகு இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்போ எல்லாருக்குமே வருது. முக்கால்வாசி இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேருக்கு வருது. அதனால் அவங்க தன்னை தானே காயப்படுத்திக்கிறாங்க. உடலில் வந்து ஒரு மனிதனோட செயலை வச்சு தான் அவனோட அழகை வந்து இது பண்ணணும். இந்த முகத்தில் இருக்கிறது வந்து அழகாகவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா உள்ளத்தால் ஒரு மனுஷன் யார் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது கை கால்கள் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு உடல் ஊனமுற்ற குழந்தை பிறக்குதுன்னா அது அசிங்கமாயிராது. அது அல்லாஹ்வுக்கும் அந்த ஒரு உயிருக்கும் உள்ள ஒரு இது வெளிச்சம். அது அல்லாஹ்வோட முடிவு. அந்த குழந்தைக்கு வந்து எதற்காக அப்படி வந்து படைச்சிருக்கானோ அது மறுமையில் அவன் வேறு ஒன்று வச்சுருந்துருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது அவங்களுக்குள்ளே உள்ளது. அது அசிங்கமாக இருக்காது. அது ஒரு சோதனையாக வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கவே மாட்டான். எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, ஒரு சுற்றி இருக்கவன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்குறான். அதை வந்து நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா அவன் பார், நான் இங்கே தொழுதுகிட்டே இருக்கேன், எல்லா நேரமும் தொழுகிறேன், எல்லா நன்மையும் செய்கிறேன், ஆனால் இவன் எனக்கு அல்லாஹ் இதை கொடுக்கல. ஆனால் ஒருத்தன் ரொம்ப கேவலமானவனாக இருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைப்பான். அதெல்லாம் எனக்கு ஏன் தரலன்னு. அதெல்லாம் கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோம். அவனுக்குள்ளே பாவத்தையும் கொடுத்தா ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். அப்போது அல்லாஹ் வந்து நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஆக்கி வச்சுருக்கான், அமைதியாக்கி வச்சுருக்கான். சூரியன் ஒளி அப்படி உதிக்குது சூரியன். அப்போது குண்டு மழை பொழிஞ்சு அப்படியே ஒரு போர்க்களமாக இருக்குதா நம்ம நாடு? பக்கத்து நாடுகள் போர் எடுத்து நம்ம அப்படி முடிக்கிறோமா? நிம்மதியாக விடியுது. நைட்டு தூங்கினா நிம்மதியாக விடிக்கிறோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான். இல்லை நம்மளுடைய கை கால்கள் இழந்து நம்ம ஒரு இது பண்ண முடியாமல் ஒரு நார்மலான மனிதர்கள் மாதிரி நம்மளால் நடமாட முடியாமல் இருக்கமா? இல்லை, கொடுத்துருக்கான். உணவு இருக்குது நம்ம வீட்டில், நம்ம சாப்பாட்டுக்கு 3 நேரமும் சாப்பாடு தரான், தண்ணி இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற அளவு பொருளாதாரத்தையும் கொடுத்துட்றான். ஆனால் இது நம்ம வந்து இதை தான் நம்ம பார்க்கணும். நமக்கானது, நம்ம குடும்பம், நம்மளோட வாழ்க்கைக்கு ஏற்றது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டானான்னு பார்க்குறதே இல்லை. அவனுக்கு கொடுத்துட்டா எனக்கு அதை கொடுக்கல அப்படின்னு அவனோட பார்வை எல்லாமே மற்ற மனிதனை நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர அவனை நோக்கி இல்லை. இதனால் எதுவுமே மாறப்போகிறதில்ல, வலிகள் தான் அதிகமாகும். அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். அதனால் உனக்கு தேவைன்னா அல்லாஹ்ட்ட போய் கேளு. அது அவனுக்கு தெரியும். நான் முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை எப்போ கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு வயசில் இவனுக்கு இதை கொடுக்கலாமா, இவன் கொடுத்தா இந்த விஷயம் அவனை அழிச்சிரும், இல்லை இவனுக்கு கொஞ்சம் மேலே வரட்டும் அப்படின்னா அவன் வெயிட் பண்ணுவான். அது நமக்கு புரியாது. அது அவனுடைய புறத்தில் இருக்குது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்மளோட கடமையை கேட்க வேண்டியது. அவன் தரமாட்டேன்னு சொல்லலை. இல்லை நீங்கள் கேளுங்க, எனக்கு தோணுனா நான் தரேன்னு சொல்கிறானா? நீ கேளு, நான் தரேன். ஆனால் உனக்கு எப்போ தரணுங்கிறது எனக்கு தெரியும். அது அல்லாஹ் நமக்கு நலவை தான் நாடியிருப்பான். பிறருடைய வாழ்க்கையை வச்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அதை நினச்சி கவலைப்படுறதோ இல்லை அவரை வச்சு இன்னொருத்தரை ஒப்பிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஒப்பிடுறதுங்கிறது உண்மையிலே தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பையனை வந்து நான் சொல்கிறேன், இவர் வந்து இந்த தவறை செய்கிறாருன்னு. நான் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கேங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவருடைய குறையை மறைக்கணும் தான். அது ரொம்ப பெரிய தப்பாக, சின்ன குறையாக தான் மறைச்சிடலாம். அது பெரிய தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அவர் நடுவில் வச்சு இழிவுபடுத்தக்கூடாது. அவரோட வயசு எவ்வளவு, அவரோட மனப்பக்குவம் எவ்வளோ, இதை வந்து இவர்கிட்ட இப்படி சொன்னால் இந்த பையன் இப்படி எடுத்துக்குவான், இந்த ஆள் இப்படி எடுத்துக்குவாருன்னு அந்த லெவலுக்கு இறங்கி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும். அதை சொல்லும் போதே இதை விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதை புரிய வச்சுட்டு அவரே அதை விட்டுருவார். அதை நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை இழிவுபடுத்தாமல் என்ன ஆயிருன்னா வெறுப்பு தான் ஏற்படும். இந்த பண்ணுறப்பன்னா அது தலையில் இறங்கி அவனுக்கு அதை அதிகமாக பண்ணணும்னு தோணும். அதை விட இன்னொரு தப்பும் செய்யணும்னு தோணும். அதை அவனுக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கணும். இது அதனால் நம்ம ஒப்பிட்டும் பார்த்துக்கக்கூடாது. மூணாவதாக நிறையா பயானில் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், இளமையை வந்து ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையே இளமை தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அவன் இங்கே எடுக்கிற முடிவு தான் அவனை வந்து அடுத்து அவன் வாழ போகிற வாழ்க்கையை வந்து எப்படி ஒரு மனிதன் அவன் வாழ போகிறான் அப்படிங்கிறதே தீர்மானிக்கும். வாழ போகிறானா இல்லையாங்கிறதே தீர்மானிக்கிறது அந்த முடிவு தான். எப்படி சொல்கிறதுனா, ஒரு மனுஷன் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த வெள்ளை கலர் பேப்பரில் கருப்பு புள்ளி வச்சா தெரியும், அந்த பேப்பர் ஃபுல்லாமே புள்ளியாக வச்சு கருப்பாயிட்டா அது தெரியவே தெரியாது, தவறாகவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறந்து ஸ்கூல் வளர்கிற வரைக்கும் அவனுக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க தொழுவ போ நன்மையை செய்யணும்னு, கேட்க மாட்டான். ஸ்கூலில் இருக்கும்போது அவன் கண்டிக்கவே மாட்டான், தொழுவ போக மாட்டான், எந்த நன்மையும் செய்ய மாட்டான். ஸ்கூல் வாழ்க்கை அப்படின்றவாங்க. காலேஜ் போகிறப்ப காலேஜ் நான் போகிறேன், இதுதான் எனக்கு முக்கியம், இப்போ நான் இந்த நன்மையை செய்ய முடியாது, தொழுவ போக முடியாது, படிக்கணும், அடுத்து ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு அதை ஒரு காரணத்தை வச்சு கடந்துக்குவான். எனக்கு இதெல்லாம் இருக்குது. இப்போ அவன் அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவான். அப்பையும் ஒரு சுமையை அவன் செய்வான், எனக்கு இந்த கடன் இருக்குது, அந்த கடன் இருக்குது, இப்போ நான் எப்படிங்க தொழுவ போகிறது அப்படிமா. கல்யாணம் பண்ணுவான், குழந்தை பெற்றுக்குவான். அப்போது எனக்கு இன்னும் சுமையாயிருச்சு, இதை நான் வளர்க்கணும், இவ்வளோ கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடுறேன்னு சொல்லி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே வருவான். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு காரணத்தை வச்சுக்குவான், எனக்கு இது இருக்குது இது இருக்குன்ட்டு.
இப்படியே அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவனுடைய பழைய நிலைக்கு வருவான். பழைய நிலைன்னா இது, அவன் முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் இளமை பருவத்தை அடைவான். எப்படியே அவனால் நடக்க முடியாது, அதிகமாக பேச முடியாது, இனிப்பானதை சாப்பிட முடியாது, அவன் வந்து ஒரு வலுவிழப்பான். அப்போது அவரோட பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாக ஆயிருப்பாங்க. இப்போது இவன் வந்து என்ன பண்ணுவான், தனிமையாக்கப்படுவான். அந்த ஒரு மனிதன் வந்து தனிமையாக்கப்படுவார். எப்படி, அவர் சொல்கிற முடிவெல்லாம் கேட்க மாட்டாங்க குழந்தைங்க. ஏன்னா இவங்க முடிவு எடுக்கிற அளவு பெரியவங்க ஆகிட்டாங்களே, அவர் அப்படி தாங்க ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்து அவரை தனிமையாக்கப்படும் போது அவர் சிந்திப்பார். அப்படியே அந்த ரிவர்ஸில் இப்படியே வரும்போது என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் யோசிச்சுட்டு வரும்போது எதுக்காக இந்த மனுஷன் வந்து படைக்கப்பட்டாங்க அந்த சிந்தனை அவனுக்கு போகும். அவன் மூளை அப்போ தான் சிந்திக்கும். எப்போ அவன் ஆடி அடங்கி இளமையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ யோசிக்கும் போது பார்ப்பான், இதுக்காக தான் நம்ம பூமிக்கு வந்தோமாடா அப்படின்ட்டு. இப்போ என்ன நினைப்பான், அவனுக்கு டைமும் இருக்காது, இளமையும் இருக்காது, பயந்து தொழுவ போவான். அப்போ இவன் போய் மற்றவங்களுக்கு சொல்லுவான் கேளுங்கன்னு. இது அதிகமாக இங்கே எல்லாம் முக்கால்வாசி நடக்குது. அப்போது இந்த இளமை வயசுங்கிறது, ஏன்னா அல்லாஹ் வந்து அந்த சந்தோஷத்தை அவன் சொல்லும் போது இதை என்னால் ஒப்பிடவே முடியலைங்கிறான். ஒரு இளைஞன் வந்து இந்த உலகத்தில் அவன் வலிக்கெடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவன் நினச்சா எல்லா தப்பும் செய்யலாம், திரும்புகிற பக்கம்லாம் வழிகேடு தான், பெண்கள், போதைப் பொருட்கள், அது இதுன்னு எல்லாமே வழிகேடு. அப்படியே அவனை ஒரு கயிறை போட்டு கட்டி இழுக்கும். இதை உடச்சிக்கிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த வாழ்க்கை இந்த இளமை அல்லாஹ்வுக்கு தான், அவன் சொன்ன மாதிரி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து இப்படி வரும்போது அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை ஒப்பிடவே முடியலைங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறானா. அவன் பாரு வரான், அவன் இளமையை வந்து எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்ட்டு. இவன் இந்த மாதிரி இளமை வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இளமையை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். எப்படி நம்ம இதெல்லாம் எதுக்காகனா, நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா காசு பணத்தை அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தான். இளமையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கணும். நீ எல்லாம் முடிச்சிருவ, நீ பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி முடிச்சிருவ, கடைசி காலத்தில் நீ வந்து மன்னிப்பு கேட்குற, சரி ஓகே. ஆனால் நான் உனக்கு கொடுத்ததே அந்த டைம் தானே, உனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, நீ எல்லா தப்பும் பண்ணிக்க, உனக்கு எல்லாமே பண்ணக்கூடிய அளவு உனக்கு உடம்புல சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நீ என்னை தேடி வரியா, அதை தான் அல்லாஹ் பார்க்குறான். இந்த டைமில் நீ வா அப்படின்னு அல்லாஹ் வந்து பார்க்குறான். அப்போது மன்னிப்பு கேட்குறது, நம்மளாம் வந்து தவறுகள் செய்வோம், மனிதர்கள் எல்லாமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ நம்ம அல்லாஹ் இடத்துல அதிகமாக வந்து மன்னிப்பும் கேட்கணும். மன்னிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிற வரைக்கும். ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்கிறான், அந்த மரணம் இருக்குல்ல, தொண்டை குழியை அடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மன்னிப்பு, அது வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டால் எப்படி, அது வரைக்கும் மரணம் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே போகணும், தொண்டை குழியை அடைக்குமா பேச முடியாமல், அந்த டைம் வரைக்கும் உனக்கு மன்னிப்பு கேட்க நான் வாய்ப்பு தரேன், நீ செஞ்ச தவறுக்கலாம் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போது நம்ம விஷயம் என்ன, நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே அழகு தான். ஒரு மனிதனுடைய செயல் தான் அவனை வந்து தீர்மானிக்கும், உடலோ அவனுடைய முகமோ தீர்மானிச்சிடாது. ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான், நாம் தான் அதை பார்க்கலை, கையில் வச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி கிடைக்காது. அப்போது நமக்கு எல்லாமே இருக்குது, பிறருடைய வாழ்க்கையை வச்சு நம்மளோட வாழ்க்கையை ஒப்பிட்டு கவலைப்பட்டுக்கக்கூடாது, இன்னொருத்தர் குறையும் கூறக்கூடாது. இவர் இப்படி பண்ணிட்டார் இந்த வயசில், அவர் அதை பண்ணக்கூடாது. அல்லாஹ் நாடி வச்சுருப்பான், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றா வச்சுருப்பான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நாம் எதையும் தீர்மானிக்கக்கூடாது, யாரையும் அப்படி சொல்லவும் கூடாது. மூணாவது இளமை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக அதில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே நம்ம இப்போ எவ்வளோ பயானில் கேட்டிருக்கோம். சிரிக்கிறது முதல்ல கூட, ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு முஸ்லீம் சிரிக்கிறது நன்மை, ரோட்டில் போகிற முள் எடுத்து போகிறது நன்மை, சின்ன விஷயம் நம்ம செஞ்சால் பெருசாக தான் செய்யணும்னு இல்லை, வார்த்தைகள் முதல் கொண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்து 58 வருஷம் 60 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு நன்மையில் தொழுது நோன்பு வச்சு சேர்த்த நன்மைகளையும் அவன் மரணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு தவறால், அல்லாஹ்வுடைய புறத்தில் வேறு, அந்த ஒரு தவறால் அவன் எல்லாத்தையும் இழக்கலாம். பிறந்ததுலேருந்து எந்த தவறு நன்மைகளும் செய்யாத ஒரு மனிதர் மரணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் சொர்க்கம் செல்லலாம். இது எதையுமே அல்லாஹ் தான் முடிவு பண்ணும். அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நம்ம செய்கிற செயல்கள்லேருந்து ஒவ்வொன்றுமே அல்லாஹ் நமக்கு அசால்ட்டாக நினச்சிக்குவான். இதெல்லாம் என்ன ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு நன்மை கிடச்சிருமா, இல்லை இப்படி பேசுறதால நமக்கு ஒரு பாவம் கிடச்சிருமான்ட்டு, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் இடத்துல எல்லாத்துமே வித்தியாசமானது. அவனுடைய முடிவை நம்ம எடுத்துக்கவே கூடாது. இவன் நாசமாக போயிடுவான்னு சொல்லக்கூடாது, இவன் நல்லா வந்துடுவான், இவனுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய கடமை, நம்ம செய்ய வேண்டியதை அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த உலக வாழ்க்கையை வாழணும்.
தவறுகள் செய்யக்கூடியவன் தான். ஆனால் நம்ம பெரிய தவறுகள் இணை வைக்கிறது அந்த மாதிரி பெரிய தவறுகளை செஞ்சிடக்கூடாது. அதிகமான பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்போது இது எல்லாத்தையும் முதல்ல எனக்கும் அப்புறம் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே எல்லோரும் ஒன்று சேர்த்தது போல் நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்ம ஒன்று செய்யணும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அருமையாக நம்ம இடத்துல வந்து ஹசன் பேசியிருக்காங்க. அவர் சொன்னதை காதில் கேட்டது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கை முறையில் செயல்படுத்தி காட்டணும். ஏன்னா ஈமானுக்கு வந்து வேறு ஈமான் தாரீஃப் சொல்லுவாங்க. எப்படின்னா ஈமானுங்கிறது மனதால் நினைத்து வாயில் மொழிஞ்சு செயலில் செய்யணும். ஈமான் ஒரு வார்த்தைக்கு இந்த 3 அர்த்தம் சேர்ந்து தான் வரும். ஸோ அது மாதிரி நம்ம கேட்டதை காதில் மட்டும் வாங்கிட்டு விடாமல் நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தணும்னு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபராதுவா வந்து முஹம்மத் தாஹா அவங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.